Hello everyone, welcome to Math Tutor. Exercise 1.5 la 7th sum. If f is mapping from R to R and g is mapping from R to R are defined by f of x is equal to x power 5 and g of x is equal to x power 4. Then check if f comma g are 1 to 1 and f of g is 1 to 1. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா f and g அப்படிங்கிற டூ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் f g வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு செக் பண்ணோம். அடுத்தது காம்போஸ் தான் எஃப் ஆஃப் ஜி இருக்குங்களா, இதுவும் வந்து 1 to 1 அப்படி 1 to 1 இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கிவன் பாருங்கள், எஃப் இஸ் மேப்பிங் ஃப்ரம் ஆர் டு ஆர் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5. ஜி இஸ் மேப்பிங் ஃப்ரம் ஆர் டு ஆர் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4. ஓகே, ஸோ இந்த மாதிரி சம்மில் வரும்பொழுது பவர்ஸ் தான் ரொம்ப இங்கே வந்து ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? அதனால் அந்த பவர்ஸ் நல்லா கேர்ஃபுல் லிசன் பண்ணிக்கோங்க. பவர் 5 இருக்குது, இங்கே பவர் 4 இருக்குது. மோஸ்ட்லி பவர் 4 இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இமேஜ் வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா? பவர் 5 இருந்ததுன்னா இமேஜ் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட முடியும், இது வந்து 1 to 1 இல்லை அப்படிங்கிறது. ஆனால் பவர் 4 வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து எந்த மாதிரி சம்முக்கு 1 to 1 இல்லை அப்படிங்கிறத ஈஸியாக வந்து உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஃப் வந்து 1 to 1 இல்லை அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5 ரைட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு சும்மா செக் பண்ணிக்குவோம், இமேஜ் வந்து சேமாக இருக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் ஹேவ் டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது டிஃப்ரெண்டான எலமெண்ட்ஸ் தான் இருக்கணும், சேம் இமேஜஸ் வந்து இருக்கக்கூடாது. டிஃப்ரெண்ட் இமேஜஸ் தான் இருக்கணும், சேம் இமேஜ் இருக்கக்கூடாது. இங்கே சேம் இமேஜ் வருதா டிஃப்ரெண்ட் இமேஜ் வருதா அப்படிங்கிறது சும்மா சிம்பிளாக ஒரு ரஃப் ஒர்க் மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து நம்ம வந்து என்ன புட் பண்ணலாம்னா -1 புட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நார்மலாக வந்து 1 to 1 இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு ப்ளஸில் ஒரு வேல்யூ மைனஸில் ஒரு வேல்யூ எடுத்து செக் பண்ணாங்க நம்ம ஈஸியாக என்ன பண்ணிட முடியும், ஆன்சர் பண்ணிட முடியும். எல்லா சம்முக்கும் முடியாது, பட் சில சம்முக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் -1 சப்ஸ்டிட் பண்ணது என்ன ஆகும், எஃப் ஆஃப் -1 இஸ் ஈக்குவல் டு -1 ஹோல் பவர் 5. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பவர் ஆட் பவர் இருக்கிறனால மைனஸ் தான் வரும். ஸோ -1 அப்படின்னு கிடைக்கும். அதே எக்ஸுக்கு வந்து +1 சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது என்ன கிடைக்கும், எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1 power 5. 1 power 5 1. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியுது டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிருக்குங்களா. ஸோ கண்டிப்பாக ப்ளஸ் வேல்யூ வந்தாலும் சரி மைனஸ் வேல்யூ வந்தாலும் சரி அதோட இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இமேஜஸ் தான் நமக்கு கிடைக்கும். சேம் இமேஜஸ் வந்து என்ன ஆகாது, கிடைக்காது. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு நோட் பார்த்துருக்கோம், எஃப் ஆஃப் x1 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 இருந்துச்சு அப்படின்னா x1ம் x2ம் ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, 1 to 1 ஃபங்க்ஷன். அதாவது இமேஜஸ் சேமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதோட எலமெண்ட் என்னவாக இருக்கணும், சேமாக இருக்கணும். இமேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா எலமெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே சேம் தான். இங்கே பாருங்கள், எலமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்கோம். அப்போ இமேஜ் எப்படி கிடச்சிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிருக்கு. இப்போ சப்போஸ் எலமெண்ட் சேமாக x is equal to 1 x is equal to 1 அப்படின்னு எடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கே ஆன்சர் என்ன கிடச்சிருக்கும், சேமாக தான் கிடச்சிருக்கும். ஸோ இந்த 1 to 1 ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துருக்கூடிய நோட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் இமேஜஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னா எலமெண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா எஃப் ஆஃப் x1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எஃப் ஆஃப் x1 இஸ் ஈக்குவல் டு இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ x1 power 5. ஓகேங்களா? அண்ட் எஃப் ஆஃப் x2 இஸ் ஈக்குவல் டு இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது x2 power 5ங்களா. இப்போ ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ரெண்டு ஈக்குவல் பண்ணலாம். எஃப் ஆஃப் x1 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 விச் மீன்ஸ் என்ன கிடைக்கும் இதுலேருந்து, எஃப் ஆஃப் x1 power 5 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 power 5. ரெண்டு பக்கம் 5th ரூட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், டேக்கிங் 5th ரூட்டு. Fifth root of x1 power 5 is equal to 5th root of x2 power 5. இப்போ என்ன ஆகும், ரூட்டும் பவரும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் we have x1 is equal to x2. சேமாக கிடச்சிச்சுங்களா. ஸோ டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இமேஜஸ் வந்து சேம்னு எடுத்துருக்கோம், அப்புறம் எலமெண்ட் வந்து சேமாக கிடச்சிருக்கு. ஸோ எஃப் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். அண்டர்ஸ்டாண்டுங்களா. நெக்ஸ்ட்டு ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கிவன் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4. ஸோ இந்த ப்ரீவியஸ் சம்மில் பண்ண மாதிரி இதுலேயும் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரஃப் ஒர்க் பண்ணலாம். எக்ஸோட வேல்யூ -1 எடுத்தோம் அப்படின்னா ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்ன ஆகும், ஜி ஆஃப் -1. ஸோ வி கெட் இதில் சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது -1
whole power 4 is equal to, so even power மைனஸ்க்கு even power வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும், 1 power 4 1 and x is equal to 1 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், g of 1 is equal to 1 power 4 1 power 4 1 தான் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சேம் இமேஜ் கிடைக்குதா. ஸோ இதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து என்ன கிடையாது, 1 to 1 கிடையாது, டிஃப்ரெண்ட் இமேஜ் கிடைச்சா தான் 1 to 1, சேம் இமேஜ் கிடைச்சதுனால இது வந்து என்ன கிடையாது 1 to 1 கிடையாது, நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும். ஸோ இதே ஸ்டெப் தான் இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபைனல் பண்ண போகிறோம். இஃப் x is equal to -1, g of -1 is equal to -1 power 4, so we get +1. If x is equal to +1, g of 1 is equal to 1 power 4, so we get +1. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் இமேஜ் கிடச்சிருச்சு. therefore for the function g -1 and +1 images are same, therefore g is not 1 to 1. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா எஃப் ஆன் ஜி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அது வந்து 1 to 1 இல்லை அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆன் ஜி என்னன்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், 1 to 1 இல்லைன்னு செக் பண்ண முடியும். ஸோ இதுக்கு இந்த இன்புட் எக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா we get f of g of x is equal to f of g of x. g of x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா x power 4. இது வந்து பார்த்தீங்கன்னா f அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ given f of x is equal to x power 5 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக x power 4 வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸுக்கு பதிலாக x power 4 பவர் 5 இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பவர் 5. ஸோ we get x power 4 whole power 5. இப்போ 4 5s are 20ங்களா. ஸோ we get x power 20. ஸோ f on g ஓட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா x power 20. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பவரா ஈவன் பவர். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஆட் பவராக இருந்ததுன்னா 1 to 1ன்றது ஈஸியாக நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். அதுவே வந்து ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நாட் 1 to 1 அப்படின்றது இப்போ ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஈவன் பவர் தான், அப்போ ஈஸியாக ப்ரூவ் பண்ணலாமா. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸுக்கு -1 அப்படின்ற வேல்யூ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எஃப் ஆன் ஜி என்ன கிடைக்கும், எஃப் ஆன் ஜி ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு we get -1 ஹோல் பவர் 20. ஸோ ஈவன் பவருங்களா. ஸோ ஈவன் பவர்னால் பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். 1 power 20 1. எக்ஸுக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ 1 எடுக்கிறோம். we get f on g of +1 is equal to 1 power 20 ப்ளஸ் நம்பர் தான், அப்போ ப்ளஸில் தான் ஆன்சர் கிடைக்கும். 1 power 20 ஆன்சர் 1. ரெண்டுக்குமே வந்து என்ன கிடச்சிருக்கு, சேம் இமேஜ் கிடச்சிருக்கா. therefore for the function f on g the image of -1 and +1 are same. சேமாக இருந்துச்சுன்னா இது 1 to 1 கிடையாது இல்லையா, 1 to 1 கிடையாது. therefore f on g is not 1 to 1. அண்டர்ஸ்டாண்டுங்களா. தேங்க்யூ.